முதல்வராக விஜய் பதவியேற்ற போதே ஆனந்த், ஆதவ், செங்கோட்டையன், அருண்ராஜ், நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவைக்காவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். 10 நாட்கள் கழித்து இவர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டன. விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கும் முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் கடந்த ஆட்சி காலங்களில் பெரிதும் ஊழல் நடந்த துறை என்ற முத்திரை குத்தப்பட்ட மதுவிலக்கு யாருக்கு கொடுக்கப்படும் என்ற மொத்த தமிழகமும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த துறையை தட்டி தூக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலருக்கு கடும் போட்டி நிலவுவதாக செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருந்ததால் கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் முக்கிய தலைவர்கள் யாருக்கும் மதுவிலக்கு துறையை விஜய் ஒதுக்கவில்லை. இது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியது. இந்த நிலையில்தான் இன்று நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் தாவேகாவினர் 21 பேர், காங்கிரசார் 2 பேர் என மேலும் 23 எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவியை ஏற்றனர். அவர்களுக்கான துறைகளையும் விஜய் ஒதுக்கினார். தமிழகத்துக்கு பெரும் வருவாயை கொண்டு வரும் மதுவிலக்கு துறை கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷ் வசம் போனது. வெறும் 38 வயதே ஆன விக்னேஷுக்கு மிகப்பெரிய துறையை வழங்கி அதிர வைத்திருக்கிறார் விஜய். இதன் பின்னணியில் விஜய் பல அரசியல் கணக்கையும் போட்டிருப்பதாக சொல்கின்றனர். அதாவது, கோவையும் கொங்கும் எங்கள் கோட்டை என்று அதிமுக மார்த்தட்டி வந்தது. அதை உடைக்க செந்தில் பாலாஜியை கோவை மாவட்ட பொறுப்பாளராக திமுக இறக்கியது. ஆனால் இரு கட்சிகளுக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கொங்கு பெல்ட்டிலும் கணிசமான இடங்களை தாவேகா வென்றது. அடுத்த தேர்தலில் மொத்த கொங்கு மண்டலத்தையும் வளைக்க வேண்டும் என்பது விஜய் விருப்பம். அதற்காகத்தான் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு முக்கிய பதவியை கொடுத்து இருக்கிறார். எனது தொகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்காது. குறித்த நேரத்துக்கு முன்போ அல்லது பிறகோ மது விற்பனை நடக்க விடமாட்டேன். அப்படி ஏதாவது நடந்தால் நானே மக்களை திரட்டி சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுவேன் என்ற எம்எல்ஏவாக பதவியேற்றதுமே அதிர வைத்திருந்தார் விக்னேஷ். இப்படி மதுவுக்கு எதிராக பேசிய விக்னேஷ் கையிலேயே மதுவிலக்கு துறையை ஒப்படைத்திருக்கிறார் விஜய். கடந்த காலங்களில் ஊழலுக்கு பெயர் போன துறையாக மதுவிலக்கு இருந்து வந்தது. அதிக பணம் புழங்கும் இடம் என்பதால் ஊழலும் அதிகம். குறிப்பாக திமுக அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது மதுவிலக்கு துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. விஜயும் விடவில்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியதை கையில் எடுத்து பிரச்சாரம் தோறும் முழங்கினார். கரூர் பிரச்சாரத்தில் பாட்டாகவே பாடி அலறவிட்டார். தனது ஆட்சியில் ஊழல் எந்த ரூபத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். பதவியேற்ற முதல் நாளே 1 பைசா தொடமாட்டேன், மற்றவர்களையும் தொட விடமாட்டேன் என்று அதிரடி காட்டினார். எனவே விக்னேஷ் இளைஞர் என்பதாலும் அவர் மீது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு நம்பிக்கை இருந்ததாலும் தான் இன்று அவரது கைக்கு மதுவிலக்குத்துறை வந்திருக்கிறது என்று தாவேகா வட்டாரம் கூறியது. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குகிறார்கள் என்று தொடர்ந்து வீடியோ வெளியாகி வருகிறது. சவாலுடனே பதவிக்கு வந்திருக்கிறார் விக்னேஷ். எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.